ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இந்த வீக்கோடைய லாஸ்ட் எபிசோட் இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆக இருக்குது. ஸோ நிஜமாகவே வந்து ஒரு திக் நிமிடங்கள் மாதிரி ஒரு த்ரில்லர் மூவி பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் எபிசோட் பார்க்கும்போது. ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் நம்ம நதி ஃபேமிலியோடைய ஃபுல் ட்ராமா தான் இன்றைக்கி நம்ம வந்து எபிசோடில் பார்த்தோம். அதுலேயுமே வந்து யமுனா அந்த ட்ரூத் ரிவீல் பண்ண பிறகு அந்த பாட்டியோடைய அந்த கற்பனைலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ இவ்வளோ நல்ல மனுஷனை எந்த அளவுக்கு வந்துட்டு வித்தியாசமாக கற்பனை பண்ணி பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. பட் சாரதாம்மா வந்து விஜய் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் தான் இப்போயுமே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ தராதரம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அத்தை கிட்ட சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. நம்ம எல்லாரும் பயந்த ஒரு விஷயம், விஜய் வரத்துக்குள்ளேயே அவங்க ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. பட் அந்த மாதிரி எதுவும் நடக்கல. விஜய் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் வரப்போகுது. ஐ மீன் ஃபைட் இல்லை, சம்பவம் வந்து நடக்க போகுது. ஸோ இன்னொரு சைடு நம்ம காவேரியோடைய ஃபீலிங், ஸ்டார்டிங் வந்து என்னதான் உங்களுக்கு வந்து பேக் பண்ண சொல்லிட்டாரே அப்படின்ற ஒரு பயம் இருந்தாலும் ஏதோ ஒரு சஸ்பென்ஸ்னு சொன்னாரே, கண்டிப்பாக வந்து வேறு ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாரு அப்படின்னு மைண்ட்குள்ளே ஒரு குட்டி ஹாப்பினஸ்மே இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஹாப்பினஸ்னு சொல்ல முடியாது, ஒரு குட்டி நம்பிக்கை வந்து ஒரு ஓரத்தில் இருக்குது. ஏன்னா அது வந்து காவேரிக்கு தெரியும் அவங்களுடைய விஜய் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ண மாட்டாருன்னு. பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ ஃபைனலி நம்ம விஜய் காவேரியோடைய ஃபோன் கான்வர்சேஷன் எல்லாத்தையும் விட இன்னைக்கு எபிசோடில் ரொம்ப எமோஷனலாக ஈவன் நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ண வச்ச ஒரு விஷயம் வந்து பேக்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம விஜயோடைய அந்த பில்லோவை எடுத்து அப்படியே ஹக் பண்ணி அப்படியே கொஞ்சம் எமோஷனலாகி ஃபீல் பண்ணி அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு குழந்தை வந்து விட்டு பிரியணும்னா எப்படி வந்து அழுவாங்களோ அந்த மாதிரி வந்து இருந்துச்சு இன்னைக்கு காவேரியோடைய அந்த ஃபீலிங்ஸு. ஸோ காவேரியோட இடத்துல இருந்து பார்த்தா தான் அவங்களுடைய பயம் அப்புறம் எல்லாமே வந்து நமக்கு தெளிவாக புரியுது. பட் என்ன பண்ணுறது, காவேரியோட பயம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு இறுதி கட்டத்தை நோக்கி தான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ விஜய் வந்து ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க, வரல காவேரி. அந்த மொமெண்ட்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி திக்னு தான் இருந்துச்சு எனக்கு எபிசோடில் பார்க்கும்போது. லாஸ்ட்டாக காவேரி வந்து அந்த பில்லோவை பார்த்து ஃபீல் பண்ணும்போது அவங்களுடைய அந்த பழைய நினைவுகள்லாம் விஜய் வந்து கிட்ட அணைச்சிப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் நினச்சி ஒரு குட்டி சாங்கு. ஸோ இன்னும் ஃபியூ வீக்ஸ்க்கு விஜயோடைய ஹாப்பி ஃபேஸ் கண்டிப்பாக பார்க்க முடியாது. இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஹாப்பி ஃபேஸ் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ காவேரியை தேடி உள்ளே போகிறதுக்குள்ளே காவேரி எனக்கு தெரிஞ்சு பேக்கோட வெளியே வர போகிறாங்க. இந்த சுச்சுவேஷனை பார்த்து ஹோல் நதி ஃபேமிலியுமே வந்து இன்னும் தப்பாக தான் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸோ பெருசாக அங்கே ஏதோ நடக்கும்போது தான் சித்தப்பா அண்ட் பசுபதிலாம் வருவாங்க போல். ஸோ நிஜமாவே இன்றைக்கி எபிசோட ரொம்ப ட்ராக் பண்ணிட்டாங்க. ஏன்னா அடுத்த வாரம் தான் பெரிய சம்பவங்கள் எல்லாமே நமக்கு வந்து காத்துட்ருக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளே இந்த வாரம் ஒரு மிட் வீக் ப்ரோமோ எதிர்பார்த்தோம். பட் 2 ப்ரோமோ நமக்கு சண்டேவே கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ இந்த வாரம் சண்டே வந்து நம்ம பெரிய ப்ரோமோ வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த 2 நாளைக்கு வந்து நம்ம மூளையெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி என்னெல்லாம் நடக்க போகுதோ அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி ஸோ ஒரு வழியாக ப்ரோமோ வந்தால் தான் நமக்கு வந்து அந்த ஒரு மன அமைதி கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனிவேஸ் இன்னைக்கு எபிசோட் ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரைடே அதுவும் காலையிலேயே நம்ம எல்லாரையும் கலங்க வச்சுட்டாங்க நம்ம வீக்கா. ஸோ எனக்கு விஜயை நினச்சி தான் ரொம்ப பாவமாக இருக்குது. இனிமேல் இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க, என்ன அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுக்க போகிறாரு, இன்னும் வில்லன் கேங்ஸ்லாம் வந்து கார்னர் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.